அமெரிக்க தாக்குதலை தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை கடக்க முயலும் கப்பல் எதுவாக இருந்தாலும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்படும் என்று அது எச்சரித்துள்ளது. இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதால் ஈரானின் பல நகரங்கள் மீது அமெரிக்க கடற்படை நேற்று கடும் தாக்குதல் நடத்தியது. ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தாலும் அவ்வப்போது இருதரப்புக்கு இடையிலும் தாக்குதல் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் ஹோர்முஸ் ஜலசந்தியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அமெரிக்காவின் அதிநவீன அப்பாச்சி ரக தாக்குதல் ஹெலிகாப்டர் ஒன்றை ஈரான் படைகள் சுட்டு வீழ்த்தின. ஆனால் திட்டமிட்டு ஹெலிகாப்டர் மீது தாக்குதல் நடத்தவில்லை என்று ஈரான் தெரிவித்தது. எனினும் அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு பதிலடி கொடுக்க அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் நேற்று முன்தினம் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி தெற்கு ஈரான் பகுதியில் உள்ள குவாசிம் தீவு, ஜாஸ்க், சிரிக், பந்தார் அப்பாஸ் உட்பட பல நகரங்கள் மீது அமெரிக்க கடற்படை நேற்று கடும் தாக்குதல் நடத்தின. இதில் ஈரானின் வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள், ரேடார் கட்டமைப்புகள் சேதம் அடைந்ததாக ஈரான் உறுதி செய்துள்ளது. இதுகுறித்து ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கூறும்போது, ஈரானின் உறுதிப்பாட்டை அமெரிக்கா சோதித்து பார்க்கின்றது. எங்கள் மீது நடத்தப்படும் ஒவ்வொரு தாக்குதலுக்கும் நாங்கள் சரியான பதிலளிப்போம். நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றார். எங்கள் பிராந்தியத்தை விட்டு சென்று விடுங்கள் என்று எச்சரித்தார். இதற்கிடையில் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடியாக பக்ரைனில் உள்ள அமெரிக்க கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர படை நேற்று தெரிவித்தது. இந்த தகவலை பக்ரைன் அரசு உறுதி செய்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க தாக்குதலை தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவதாக ஈரான் ராணுவம் அறிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை கடக்க முயலும் கப்பல் எதுவாக இருந்தாலும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்படும் என்றும் அது எச்சரித்துள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தாலும் அவ்வப்போது இரு தரப்புக்கும் இடையே தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் ஹோர்முஸ் ஜலசந்தியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அமெரிக்காவின் அதிநவீன அப்பாச்சி ரக தாக்குதல் ஹெலிகாப்டர் ஒன்றை ஈரான் படைகள் சுட்டு வீழ்த்தின. ஆனால் திட்டமிட்டு ஹெலிகாப்டர் மீது தாக்குதல் நடத்தவில்லை என்று ஈரான் தெரிவித்தது. எனினும் அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு பதிலடி கொடுக்க அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் நேற்று முன்தினம் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி தெற்கு ஈரான் பகுதியில் உள்ள குவாசிம் தீவு, ஜாஸ்க், சிரிக், பந்தார் அப்பாஸ் உட்பட பல நகரங்கள் மீது அமெரிக்க கடற்படை நேற்று கடும் தாக்குதல்களை நடத்தின. இதில் ஈரானின் வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள், ரேடார் கட்டமைப்புகள் சேதம் அடைந்ததாக ஈரான் தெரிவித்தது. இந்த தாக்குதலை அடுத்து ஈரான் மீது நடத்தப்படும் ஒவ்வொரு தாக்குதலுக்கும் சரியான பதிலடி கொடுக்கப்படும் என்றும், பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென்றால் எங்கள் பிராந்தியத்தை விட்டு செல்லுங்கள் என்றும் அந்நாட்டின் வெளியுறவு துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி எச்சரித்தார். இதனைத் தொடர்ந்து அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடியாக பக்ரைனில் உள்ள அமெரிக்க கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர படை தெரிவித்தது. இந்த தகவலை பக்ரைன் அரசு உறுதி செய்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவதாக ஈரான் ராணுவம் அறிவித்துள்ளது. எண்ணெய் மற்றும் சரக்கு கப்பல்கள் உட்பட அனைத்து கப்பல்களுக்கும் ஹார்முஸ் நீரிணை மூடப்படுவதாக ஈரானின் உயர்மட்ட கூட்டு இராணுவ தலைமையகம் அறிவித்துள்ளது. மேலும் ஹார்முஸ் நீரிணையை கடக்க முயலும் கப்பல் எதுவாக இருந்தாலும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்படும் என்றும் அது எச்சரித்துள்ளது. இதனிடையே எச்சரிக்கையை மீறி ஹார்முஸ் நீரிணையை கடக்க முயன்ற 2 கப்பல்கள் தாக்கப்பட்டதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி கூறுகின்றது. அத்தோடு ஈரான் மீதான அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களை தடுப்பதில் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அண்டை நாடுகளுக்கு சட்டம் மற்றும் தார்மீக பொறுப்பு உள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகம் கடந்த புதன்கிழமை கூறியுள்ளது. இது தொடர்பாக ஈரான் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில், ஈரானுக்கு எதிரான விரோத செயல்களை திட்டமிடுவதை, ஒருங்கிணைப்பதை, செயல்படுத்துவதை ஆதரிப்பதை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் தங்கள் நிலத்தை பயன்படுத்துவதை தடுப்பதில் பிராந்தியத்தில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் சட்டம் மற்றும் தார்மீக பொறுப்பு உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரானிடையே விரைவில் ஒப்பந்தம் ஏற்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் கூறியிருந்த நிலையில் மீண்டும் தாக்குதல் தீவிரமடைந்துள்ளதால் போர் தீவிரமடைவதற்கான வாய்ப்பு அதிகரித்து வருவதாகவும் ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு தள்ளிப்போவதாகவும் சர்வதேச நிபுணர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர்.
இதேவேளை மத்திய கிழக்கில் கடந்த சில நாட்களாக உச்சக்கட்டத்தை எட்டியிருந்த அமெரிக்கா ஈரான் போர் பதற்றத்தில் தற்போது முக்கிய திருப்பமாக ஈரானுக்கு எதிராக நேற்று வியாழக்கிழமை இரவு நடத்த திட்டமிடப்பட்டிருந்த வான்வழி தாக்குதல்களை ரத்து செய்வதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். ஈரானின் உயர்மட்ட தலைவர்களுடன் நடத்தப்பட்ட பேச்சில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்தே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் அறிவித்துள்ளார். இதுகுறித்து தனது ட்ரூத் சோசியல் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள ட்ரம்ப், ஈரான் இஸ்லாமிய குடியரசுடனான பேச்சுக்கள் அந்த நாட்டின் மிக உயர்மட்ட தலைமை வரை கொண்டு செல்லப்பட்டு அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதன் அடிப்படையில் அமெரிக்க ஜனாதிபதி என்ற முறையில் இன்று ஈரான் மீது நடத்த திட்டமிடப்பட்டிருந்த வான்வழி தாக்குதல்களையும் குண்டுவீச்சுகளையும் நான் ரத்து செய்துள்ளேன். இந்த விவாதங்களும் இறுதி புள்ளிகளும் அடிப்படை கருத்துருவிலும் சரி, மிக விரிவான விவரங்களிலும் சரி, இதில் தொடர்புடைய அமெரிக்கா, இஸ்ரேல், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கட்டார், துருக்கி, பாகிஸ்தான், பக்ரைன், குவைத், ஜோர்தான், எகிப்து மற்றும் பிற நாடுகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த உடன்படிக்கை முழுமையாக இறுதி செய்யப்படும் வரை கடற்படை முற்றுகை எவ்வித மாற்றமுமின்றி முழுவீச்சில் தொடரும். இதற்கான அதிகாரப்பூர்வ கையெழுத்து நடைபெறும் நேரம் மற்றும் இடம் குறித்த அறிவிப்பு மிக விரைவில் வெளியாகும் என்று தெரிவித்துள்ளார். ட்ரம்பின் இந்த அதிரடி அறிவிப்பு உலகளவில் கச்சா எண்ணெய் சந்தையிலும் சர்வதேச அரசியல் அரங்கிலும் நிலவி வந்த போர் அச்சத்தை சற்றே தணித்துள்ளதாக தெரிகின்றது.